ஸ்ரீமத் பகவத்கீதை 5வது அத்தியாயத்தை பார்ப்போம். அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணா, ஒரு முறை செயல்களை துறக்கும் சந்நியாச பாதையை உயர்வாக சொல்கிறாய், மறுமுறை செயல்களை செய்ய சொல்கிறாய். இந்த இரண்டில் எது எனக்கு உண்மையான நன்மையை தரும்? குழப்பமில்லாமல் எனக்கு தெளிவாக சொல். இது நமக்கு வரும் சந்தேகம்தான். ஆன்மீகம் என்றாலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடுவதுதானா, அல்லது உலகியலில் உழல்வதுதானா? இதற்கு கிருஷ்ணர் மிக தெளிவான பதிலை தருகிறார். செயல்களை துறப்பதும் செயல்களை செய்வதும் ஆகிய இரண்டுமே உன்னதமான நிலைக்கு இட்டு செல்பவைதான். ஆனால் செயல்களை துறப்பதை காட்டிலும் பற்று இல்லாமல் செயல்களை செய்யும் கர்மயோகமே மேலானது. ஏன் கர்மயோகம் மேலானது? இன்றைய நவீன காலத்தோடு இதை பொருத்தி பாருங்கள். ஒரு வேலையை விட்டுவிட்டு ஒதுங்கி இருப்பது எளிது. ஆனால் அதே வேலையின் நடுவில் இருந்து கொண்டு மனதளவில் அதை பாதிக்கப்படாமல் செய்வதுதான் உண்மையான சவால். உண்மையான சந்நியாசி யார்? யார் ஒருவன் எதையும் வெறுப்பதில்லையோ, எதன் மீதும் ஆசை கொள்வதில்லையோ, அவனையே நித்திய சந்நியாசி என்று அறிய வேண்டும். இன்பம் துன்பம் என்கிற இரட்டைகளை கடந்தவன் மிக எளிதாக கர்மத்தலையிலிருந்து விடுபடுகிறான். காவி உடை அணிவது மட்டும் துறவல்ல, விருப்பு வெறுப்பற்ற மனநிலையே உண்மையான துறவு. ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தாலும், ஒரு குடும்பத்தை வழிநடத்தினாலும், எப்போது உனக்கு தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இல்லையோ அப்போதே நீ ஒரு துறவிதான். அடுத்ததாக, அறிவு முதிர்ச்சியற்றவர்கள்தான் சாங்கியம் அதாவது அறிவு பாதை வேறு, யோகப்பாதை அதாவது செயல்பாதை வேறு என்று பேசுவார்கள். ஆனால் உண்மையான அறிஞர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். இந்த இரண்டில் எதனை ஒருவன் சரியாக பின்பற்றினாலும் அவன் இரண்டின் பலனையும் அடைகிறான். அறிவு பாதையினால் அடையப்படும் அதே உன்னதமான நிலையை செயல் பாதையினாலும் அடைய முடியும். எவன் ஒருவன் அறிவையும் செயலையும் ஒன்றாக பார்க்கிறானோ அவனே உண்மையான காட்சி உடையவன். கண்ணுக்கு தெரியாத வேர் அறிவு என்றால், கண்ணுக்கு தெரியும் மரம் செயல். வேர் இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் வேருக்கு பயனில்லை. அர்ஜுனா, நீ போர் புரியும் போது உனக்குள் ஆத்ம ஞானம் இருந்தால் அந்த போரே ஒரு தவமாக மாறும். ஞானம் என்பது செயலுக்கு ஒரு திசையை காட்டுகிறது. செயல் என்பது ஞானத்திற்கு ஒரு வடிவத்தை தருகிறது. எனவே நான் ஞானியா அல்லது கர்ம வீரனா என்கிற பிரிவினை வேண்டாம். ஞானத்தோடு கர்மத்தை செய், அதுவே உன்னை முழுமையாக்கும். அர்ஜுனா, கர்மயோகம் இல்லாமல் செயல்களை துறப்பது என்பது மிகவும் துயரமானது. கர்மயோகத்தில் நிலை பெற்ற ஒரு முனிவன் மிக விரைவாகவே அந்த பரம்பொருளை அடைகிறான். ஒரு வேலையை செய்து கொண்டே அதன் பலனை துறப்பதுதான் மனதிற்கு பயிற்சியை தரும். அப்படி பயிற்சி பெற்றவன் தூய்மையான மனமுடையவனாகவும் தன் உடலையும் புலன்களையும் வென்றவனாகவும் மாறுகிறான். அத்தகையவன் எல்லா உயிர்களையும் தன்னுயிராகவே காண்பான். அவன் செயல்களை செய்தாலும் அந்த செயல்கள் அவனை பாதிப்பதில்லை. இங்கே ஒரு நுட்பமான தத்துவத்தை கிருஷ்ணர் விளக்குகிறார். உண்மையை உணர்ந்த ஒரு ஞானி தான் எதையுமே செய்யவில்லை என்றுதான் நினைப்பான். நான் பார்க்கிறேன், கேட்கிறேன், தொடுகிறேன், உண்கிறேன், நடக்கிறேன், தூங்குகிறேன், சுவாசிக்கிறேன், கண்ணை திறக்கிறேன் அல்லது மூடுகிறேன். இவை அனைத்தும் புலன்கள் அந்தந்த பொருட்களோடு இயங்குவதே தவிர நான் எதையும் செய்யவில்லை என்கிற தெளிவு அவனிடம் இருக்கும். இன்றைய நவீன உலகில் நாம் ஒரு சிறு காரியத்தை செய்துவிட்டாலும் நான் தான் இதை செய்தேன் என்று தம்பட்டம் அடைத்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இதயம் துடிப்பதற்கோ அல்லது நாம் சுவாசிப்பதற்கோ நாம் என்ன முயற்சி செய்கிறோம்? அது இயற்கையாகவே நடக்கிறது. அதேபோல நம்முடைய மற்ற செயல்களையும் ஒரு கருவியாக இருந்து செய்ய பழக வேண்டும். ஒரு தையல் இயந்திரம் துணிகளை தைக்கிறது. ஆனால் அந்த தையலுக்கு தான் காரணம் என்று இயந்திரம் பெருமைப்படுவதில்லை. அதை இயக்குபவனே அதற்கு காரணம்.
அதுபோல நம்மை இயக்கும் அந்த பேராற்றலை உணர்ந்தால் அகங்காரம் கரைந்து போகும். இந்த நிலையை விளக்க கிருஷ்ணர் ஒரு அற்புதமான உதாரணத்தை தருகிறார். எவன் ஒருவன் எல்லா செயல்களையும் இறைவனிடம் அர்ப்பணித்து பற்றுதலை விட்டு செயல்படுகிறானோ அவனை பாவம் தொடுவதில்லை. தாமரை இலையில் இருக்கும் தண்ணீர் எப்படி அந்த இலையை நனைக்காமல் உருண்டு ஓடுகிறதோ அதுபோல அவன் இந்த உலகில் வாழ்ந்தாலும் அதன் அழுக்குகள் அவனை பற்றாது. தாமரை சேற்றில்தான் வளர்கிறது, நீரில்தான் இருக்கிறது. ஆனால் சேரும் நீரும் அதன் மீது ஒட்டுவதில்லை. அர்ஜுனா, நீ ஒரு மகாவீரன். இந்த போர்க்களத்தில் நீ அம்பு எய்தும்போது நான் செய்கிறேன் என்று நினைக்காதே. என் புலன்கள் இயங்குகின்றன. இது தர்மத்திற்காக இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்று நினைத்து செய். அப்போது நீ செய்யும் இந்த போர் ஒரு கொடிய செயலாக மாறாமல் ஒரு புனிதமான வேள்வியாக மாறும். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் அந்த தாமரை இலையைப் போல தனித்து நில். பற்றுதான் பயத்தை தரும். பற்றற்ற நிலையே உனக்கு மகாபலத்தை தரும். அர்ஜுனா, யோகிகள் தங்கள் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்த செயல்களில் பற்று வைக்காமல் வெறும் ஆத்ம தூய்மைக்காக மட்டுமே செய்கிறார்கள். கிருஷ்ணர் ஒரு முக்கியமான வாழ்வியல் இரகசியத்தை சொல்கிறார். நாம் ஒரு வேள்வியை செய்யும்போது இதனால் எனக்கு என்ன லாபம் என்று நினைத்தால் அது நம்மை பந்தப்படுத்தும். ஆனால் இந்த செயல் என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறது என்று நினைத்து செய்தால் அது ஒரு தவம். பயனை துறந்த யோகி நிலையான அமைதியை அடைகிறான். ஆனால் ஆசையினால் தூண்டப்பட்டு பலனில் பற்று வைப்பவன் அந்த செயல்களிலேயே சிக்கி தவிக்கிறான். ஒரு பறவை தன் இறக்கைகளை அசைப்பது பறப்பதற்காகவே தவிர காற்றை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல. அதுபோல உன் செயல்கள் உன்னை உயர்த்த வேண்டுமே தவிர உன்னை சிறைப்படுத்தக்கூடாது. கிருஷ்ணர் மனித உடலை ஒரு 9 வாசல்கள் கொண்ட நகரம் என்று வர்ணிக்கிறார். 2 கண்கள், 2 காதுகள், 2 நாசி துவாரங்கள், வாய் மற்றும் 2 மலஜல துவாரங்கள். இவைதான் அந்த 9 வாசல்கள். புலன்களை அடக்கிய ஒருவன் மனதினால் எல்லா செயல்களையும் துறந்து இந்த 9 வாசல் நகரத்தில் சுகமாக அமர்ந்திருக்கிறான். அவன் எதையும் செய்வதில்லை, எதையும் செய்விப்பதும் இல்லை. அவன் ஒரு சாட்சியாக மட்டுமே இருக்கிறான். ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பவர் அந்த வீட்டின் கதவு அல்லது ஜன்னல் அல்ல. அவர் அந்த வீட்டிற்குள் இருப்பவர் மட்டுமே. அதுபோல நீ என்பது இந்த உடலுக்குள் இருக்கும் ஆன்மா. எப்படி வீட்டில் இருப்பவன் கதவு ஜன்னல் இல்லையோ அதேபோல இந்த உடலுக்குள் இருக்கும் நீ இந்த கையோ காலோ உடலோ இல்லை. இங்கே ஒரு பெரிய தத்துவ குழப்பத்திற்கு கிருஷ்ணர் விடை தருகிறார். இறைவன் யாருடைய எண்ணத்தையும், அதாவது நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தையும் செயல்களையும் அதன் பலன்களையும் படைப்பதில்லை. எல்லாம் இயற்கையின் இயல்புக்கு ஏற்பவே நடக்கின்றன. பல நேரங்களில் நாம் கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தார் என்று கேட்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், இறைவன் யாருடைய பாவத்தையோ அல்லது புண்ணியத்தையோ ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி இருக்க ஏன் மனிதர்கள் துன்பப்படுகிறார்கள்? ஞானம் அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உயிரினங்கள் மயக்கத்தில் ஆழ்ந்திருக்கின்றன. சூரியன் மேகங்களால் மறைக்கப்படும் போது நமக்கு இருட்டாக தெரிகிறது. ஆனால் சூரியன் மறையவில்லை. அதுபோல நம்மிடமிருக்கும் ஆத்ம ஞானம் நான், எனது என்கிற அகங்கார மேகங்களால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, இந்த போர்க்களத்தில் நடக்கும் வெற்றிகளும் தோல்விகளும் இயற்கையினால் விளைபவை. இறைவனை ஒரு சாட்சியாக கண்டு உன் கடமைகளை செய். அறியாமை விலகினால் நீயே அந்த பிரகாசமான ஞானமாக திகழ்வாய். அர்ஜுனா, எவர்களுடைய அறியாமை ஆத்ம ஞானத்தினால் அளிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்த ஞானமானது சூரியனைப் போல பிரகாசித்து அந்த பரம்பொருளை வெளிப்படுத்துகிறது. ஒரு இருண்ட அறையில் விளக்கை ஏற்றினால் இருள் எப்படி ஓடுகிறதோ அதுபோல ஞானம் உதயமானால்
நான் எனது என்கிற அறியாமை ஓடிவிடும். அந்த ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் அதிலேயே லயித்திருப்பார்கள். மீண்டும் பிறவி சுழற்சியில் சிக்காமல் முக்தியை அடைகிறார்கள். இங்கேதான் பகவத்கீதையின் மிக உன்னதமான ஒரு பண்பு விளக்கப்படுகிறது. சமதர்சினக, சமநோக்கு பார்வை. கல்வியும் வினயமும் கொண்ட ஒரு அந்தணரிடமும், ஒரு பசுமாட்டிடமும், ஒரு யானையிடமும், ஒரு நாய் மற்றும் நாய் இறைச்சி உண்பவனிடமும் என அனைவரிடமும் அறிஞர்கள் சமமான பார்வையையே கொள்கிறார்கள். இதன் பொருள் என்ன? உடல் அமைப்பிலோ அல்லது செய்யும் தொழிலிலோ வேற்றுமைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா உடல்களுக்குள்ளும் இருக்கும் அந்த ஆத்மா ஒன்றுதான் என்பதை உணர்ந்தவன் எவரையும் தாழ்வாகவோ உயர்வாகவோ பார்க்க மாட்டான். ஒரு தங்க நகையில் பல வடிவங்கள் இருக்கலாம். அது மோதிரமாகவோ சங்கிலியாகவோ இருக்கலாம். ஆனால் உருக்கினால் கிடைப்பது தங்கம் மட்டுமே. அதுபோல எல்லா உயிர்களிலும் அந்த இறைவனை காண்பவனே உண்மையான ஞானி. இன்றைய நவீன உலகில் நாம் மதம், இனம், மொழி என்று பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், எவருடைய மனம் இத்தகைய சமநிலையில் நிலை பெற்றுள்ளதோ அவர்கள் இங்கேயே இந்த வாழ்விலேயே பிறவி பெருங்கடலை வென்று விடுகிறார்கள். பிரம்மம் என்பது குற்றமற்றது. அது எல்லாவற்றிலும் சமமாக நிறைந்துள்ளது. எனவே அந்த சமநிலையை பெற்றவன் பிரம்மத்திலேயே நிலை பெற்றவனாகிறான். ஒரு ஞானியின் அன்றாட மனநிலை எப்படி இருக்கும்? தனக்கு விருப்பமான ஒன்று கிடைக்கும்போது அவன் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி அடைவதில்லை. அதேபோல விருப்பமில்லாத ஒன்று நடக்கும்போது அவன் துயரம் அடைவதும் இல்லை. நாம் ஒரு வெற்றி கிடைத்தால் தலைக்கால் புரியாமல் ஆடுகிறோம். தோல்வி வந்தால் உடைந்து போகிறோம். ஆனால் ஒரு பிரம்மஞானி பாறையை போன்ற உறுதி கொண்டவன். அவனுடைய புத்தி நிலையானது. அவன் மயக்கங்களுக்கு ஆட்படுவதில்லை. அவன் எப்போதும் அந்த பரம்பொருளின் அமைதியிலேயே திளைத்திருக்கிறான். அர்ஜுனா, நீயும் இந்த சமநிலையை பழகிக்கொள். இன்பமும் துன்பமும் உன் மனதை தாக்காமல் ஒரு சாட்சியாக நின்று உன் கடமையை செய். அர்ஜுனா, வெளிப்பொருட்களில் தொடர்புகளில் பற்று இல்லாதவன் தனக்குள் இருக்கும் அந்த ஆத்ம சுகத்தை கண்டடைகிறான். அந்த பிரம்மத்தோடு இணைந்தவன் ஒருபோதும் அழியாத இன்பத்தை அனுபவிக்கிறான். கிருஷ்ணர் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். நாம் ஒரு நல்ல உணவை உண்ணும்போதோ அல்லது ஒரு அழகான இடத்தை பார்க்கும்போதோ கிடைக்கும் மகிழ்ச்சி தற்காலிகமானது. ஆனால் அந்த பொருட்கள் விலகும்போது அந்த மகிழ்ச்சியும் மறைந்து விடுகிறது. தனக்குள் இருக்கும் அமைதியை தேடுபவனுக்கு வெளி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி மறைவதில்லை. ஏன் புலனின்பங்கள் நம்மை ஏமாற்றுகின்றன? வெளி உலகப் பொருட்களின் தொடர்பால் உண்டாகும் இன்பங்கள் அனைத்தும் உண்மையில் துன்பத்தின் கருப்பைகளே. ஏனெனில் அவற்றிற்கு ஒரு தொடக்கமும் முடிவும் உண்டு. அர்ஜுனா, விவேகம் உள்ளவன் அவற்றில் திளைப்பதில்லை. ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கும்போது வெளிச்சம் கிடைக்கிறது. ஆனால் அது அணைந்ததும் இருள் இன்னும் அதிகமாக தெரிகிறது. அதுபோல தற்காலிக இன்பங்கள் மறைந்த பிறகு அவை பெரும் ஏமாற்றத்தை தருகின்றன. இந்த உலகில் யார் உண்மையான மகிழ்ச்சியான மனிதன்? இந்த உடலை விடுவதற்கு முன்னாலேயே எவன் ஒருவன் காமம் மற்றும் குரோதத்தினால் உண்டாகும் வேகத்தை தாங்கிக் கொள்கிறானோ அவனே யோகி. அவனே உண்மையில் மகிழ்ச்சியான மனிதன். ஆசையோ அல்லது கோபமோ வரும்போது அது ஒரு பெரிய அலை போல நம்மை தாக்குகிறது. அந்த அலையில் அடித்து செல்லப்படாமல் ஒரு பாறை போல உறுதியாக நிற்பவனே வெற்றியாளன். இன்றைய நவீன உலகில் நாம் சிறு விஷயங்களுக்கு கூட கோபப்படுகிறோம். விளம்பரங்களை பார்த்ததும் எதையாவது வாங்க துடிக்கிறோம். இந்த வேகங்களை கட்டுப்படுத்த தெரிந்தால் நம் மனம் ஒரு தெளிந்த நீரோடையாக மாறும். யார் அந்த பிரம்ம நிலையை அடைகிறார்கள்? தனக்குள்ளேயே சுகத்தை காண்பவன், தனக்குள்ளேயே அமைதியை பெறுபவன், தனக்குள்ளேயே ஞான ஒளியை காண்பவன் யாரோ பாவங்கள் நீங்கியவர்களாகவும் சந்தேகங்கள் நீங்கியவர்களாகவும் தங்களை தாங்களே வென்றவர்களாகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக
அதாவது எல்லா உயிர்களின் நன்மையிலும் ஈடுபாடு கொண்டவர்களுமான அந்த ரிஷிகளே அந்த பேரமைதியை அடைகிறார்கள். ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட அமைதி மட்டுமல்ல, அது உலக நலனையும் உள்ளடக்கியது. அர்ஜுனா, நீ உனது கடமையை செய்யும்போது இந்த அகநோக்கத்துடன் உலக நன்மையை கருதி செயல்படு. அப்போது நீ செய்யும் போர் ஒரு வன்முறை அல்ல, அது ஒரு யோகமாக மாறிவிடும். அர்ஜுனா, காமம் மற்றும் குரோதத்திலிருந்து விடுபட்டவர்களும் மனதை அடக்கியவர்களும் ஆத்ம ஞானம் பெற்றவர்களுமான முனிவர்களுக்கு வாழ்விலும் சரி மறைவிலும் சரி எல்லா பக்கங்களிலும் அந்த பிரம்ம நிர்வாணம் கைகூடி நிற்கிறது. கிருஷ்ணர் ஒரு பெரும் உறுதியை தருகிறார். ஆசையும் கோபமும் நம்மை வெளி உலகோடு கட்டி போடும் சங்கிலிகள். அந்த சங்கிலிகள் உடைந்தால் நாம் எங்கே இருந்தாலும் அதுவே மோட்சம்.